Hi friends, வாங்க இன்னைக்கு நம்ம 4 kinds of meaning ஒர்க் பார்க்கலாம். இது வந்து ஐஏ ரிச்சர்ட்ஸ் எழுதியிருக்காரு. ஐஏ ரிச்சர்ட்ஸ் வந்து கேம்பிரிட்ஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு அவர் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில போயட்ரிஸ் கொடுத்து அதை இன்டர்பிரேட் பண்ண சொல்லியிருக்காரு. இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா அதனுடைய டைட்டிலோ ரைட்டரோட நேமை எடுத்துகிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அதை இன்டர்பிரேட் பண்ணுறச்ச ஒவ்வொரு மீனிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது அதுக்கு மேலே ரிசர்ச் பண்ணி எந்த மாதிரியான மீனிங்ஸ்லாம் வந்து நம்ம கொண்டு வராங்க போயட்ரிலன்ற பேஸ் பண்ணி இவர் வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மீனிங்ஸை கொண்டு வராது. அதுதான் சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சரிங்களா? தென் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சென்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கை இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறச்ச வந்து லெனந்தினி என்ற ஒரு ரைட்டரோடைய கோட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த சென்ஸில் வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆக்சுவலி வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஒரு ரைட்டர் என்னவா ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு அவர் சொல்கிற விஷயங்கள் தான் வந்து சென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சயின்டிஃபிக் ரைட்டர் வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் பேஸ்டு ஒரு புக் எழுதுறாருன்னா கண்டிப்பாக அந்த புக் வந்து இந்த சென்ஸ் மீனிங்கில் தான் இருக்கும். ஏன்னா வந்து அவர் இன்டெலெக்சுவல் திங்ஸை வந்து அங்கே கன்வே பண்ண நினைக்கிறாரு, சரிங்களா? ஸோ இது வந்து சென்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ சென்ஸுன்றது ஒன்றும் இல்லை கிடையாதுங்க. ஒரு ரைட்டர் எந்த ஒரு மீனிங்கில் அந்த புக்கை எழுதுகிறாரோ அதுதான் வந்து சென்ஸ். தென் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறச்ச ஒரு ரைட்டர் எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் அந்த புக் எழுதுகிறாரு அப்படின்றது தான் ஃபீலிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரைட்டருக்கு வந்து ஒரு போயம் எழுதுறச்சா அவர் சோகமாக இருக்கலாம், அந்த சேட்னஸ் அந்த போயமில் கொண்டு வந்திருக்கலாம். இல்லை அவர் ஹாப்பியாக இருந்திருக்கலாம், அந்த ஹாப்பினஸ் வந்து அதில் கொண்டு வந்திருக்கலாம். இப்போ ஒரு எலிஜி எழுதுறாங்கன்னா கண்டிப்பாக ஈ மஸ்ட் பி சேட் பிகாஸ் ஆஃப் சம் ஒன்ஸ் டெத். ஸோ அந்த சேட்னஸை வந்து அந்த எலிஜியில் கொண்டு வந்து எழுதியிருக்கலாம். இதே ஒரு ஓடு எழுதுறாங்கன்னா சம்திங் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிருக்கும். அந்த இன்ஸ்பிரேஷனோட டெலிவரி தான் அந்த ஓடு இருக்கும். ஸோ அங்கே வந்து இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்கலாம். ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸை கொடுக்கறது தான் வந்து காட்டுறது தான். ஒரு ஆத்தர் வந்து எப்படி ஃபீல் பண்ணி அந்த ஒர்க்கை எழுதுறாரு அப்படின்றது தான் வந்து ஃபீலிங்ஸ். ஆக்சுவலாக வந்து தி ஆட்டிடியூட் ஆஃப் தி ரைட்டர் டுவர்ட்ஸ் தி ஒர்க் வந்து ஃபீலிங்ஸ். வாங்க இப்போ நம்ம டோனுக்கு போயிடலாம். டோன் வந்து தி ஆட்டிடியூட் ஆஃப் தி ரைட்டர் டுவர்ட்ஸ் தி ரீடர். ஓகேங்களா? ஒரு ரீடர்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுக்காக எந்த மாதிரியான ஒரு டோனை யூஸ் பண்ணுறாரு. மேபி அது சட்டையராக இருக்கலாம், இல்லை கிரிட்டிக்கலாக இருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விதமான ஒரு டோனை வந்து அவர் யூஸ் பண்ணலாம். டிக்டேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை சாஃப்டாக சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரைட்டர் அண்ட் தி ரீடர். ஓகேங்களா? ஸோ ரீடருக்கு அவங்க எந்த மாதிரி அவர் கொடுக்குறாரு அப்படின்றத பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது அவங்களுக்கு இல்லை ஒரு டோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவே ஒரு சுப்பீரியரோ அவங்களுடைய சர்வெண்ட்டும் பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு டோன் வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ரைட்டரோ ஒரு ஸ்பீக்கரோ ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பேசும்போது எந்த மாதிரி ஒரு டோன் யூஸ் பண்ணுறாங்க பேஸ் பண்ணி எழுதுறதா வந்து டோன். ஸோ இது வந்து சட்டையரிக்கெலாம் இருக்கலாம். நம்மளே படிச்சிருப்போம் இல்லைங்களா? சில ஒர்க்ஸ் வந்து சட்டையர் பண்ணி எழுதியிருப்பாங்க, சில ஒர்க்ஸ் வந்து ஐரனிக்கலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தீம்ஸ் உள்ளே கொண்டு வரது தான் வந்து டோன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இன்டென்ஷன்ன்றது வந்து ஒரு ரைட்டர் ஒரு ஒர்க் எழுதும்போது அவரோட இன்டென்ஷன் என்னவா இருக்குது, எதுக்காக அந்த புக் எழுதுறாரு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இன்டென்ஷன். ஸோ அந்த புக் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுதான்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரைட்டர் வந்து ஒரு பேம்ப்ளெட் எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேம்ப்ளெட்டுடைய நோக்கம் தான் இன்டென்ஷன். அந்த பேம்ப்ளெட்டில் அவருக்கு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் செல் ஆகணும். ஓகேங்களா? நான் எல்லாருக்கும் ரீச் ஆகணும், அதுதான். ஸோ அந்த ரைட்டர் அந்த பேம்ப்ளெட் ஒன்று எழுதியிருக்காருன்னா அந்த பேம்ப்ளெட் எல்லாருக்கும் கிடச்சி ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றச்ச அவருடைய இன்டென்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து அந்த ரைட்டர் வந்து அந்த ப்ராடக்ட் பற்றி எழுதுன பேம்ப்ளெட் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கல, பட் இட் மஸ்ட் ரீச் டு தி ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த ப்ராடக்டை வாங்கணும், இதுதான். ஸோ அந்த இன்டென்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ என்ன இன்டென்ஷனில் அவர் எழுதுறாரு, அங்கே அப்ரிசியேஷன் கிடையாது, இன்டென்ஷன் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி இன்டென்ஷனை பார்க்குறதா வந்து இன்டென்ஷன். ஸோ சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன், இந்த 4 டைப்ஸ் ஆஃப் மீனிங் வந்து ஒரு போயட்ரியில் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஐஏ ரிச்சர்ட்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.